நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திருச்சி மாவட்ட மணப்பாறையில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக அந்த லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகளை விடுவிக்க லாரி ஒன்றுக்கு 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நீதிமன்றமும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது. முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் இந்துமதி இணைந்திருக்கிறார். இந்துமதி, வணக்கம். நீதிமன்றம் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்த மரிய பாக்கியராணி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கலோடு செய்திருந்தார். அதில் தனக்கு சொந்தமான 3 லாரிகளை சட்டவிரோதமாக மணல் கடத்தியதாக மணப்பாறை போலீசார் பறிமுதல் செய்ததாகவும், இந்த நிலையில் தனது லாரியை விடுவிக்க கோரி மணப்பாறை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், இதனை எதிர்த்து திருச்சி மாவட்டம் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததாகவும், அதனை விசாரித்த நீதிமன்றம் அவரது லாரியை விடுவிக்க நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் வாகனத்தை அவரிடம் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை காவல்துறையினர் இதுவரை விடுவிக்கவில்லை எனவும், நீதிமன்ற உத்தரவு இருந்தும் போலீசார் வாகனங்களை ஒப்படைக்காது கடமை தவறிய செயலாகவும், தனது வாழ்வாதாரமான லாரிகளை முடங்கியுள்ளதால் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே எனது லாரியை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு இன்று நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மாவட்ட நீதிமன்றம் விசாரணை செய்து பறிமுதல் செய்யப்பட்ட லாரிகளை விடுவிக்க கடந்த மாதம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் மணப்பாறை காவல்துறையினர் விடுவிக்க சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை அணுகி ஆய்வாளர்களை அணுகிய போது ஒரு லாரிக்கு 5 லட்சம் வீதம் 5 லாரிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் கேட்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். அப்போது நீதிபதிகள் 3 லாரிகளை விடுவிக்க, அதாவது அந்த 5 லாரிகளை விடுவிக்க 25 லட்சமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, இந்த காவல்துறையின் மீதான இந்த குற்றச்சாட்டு தீவிரமானது, எனவே இந்த விரிவான வழக்கு விசாரணைக்காக இந்த வழக்கை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.